உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வைத்திரியா, இப்ப ஒண்ணும் ஆகாதுல்ல, சரியாயிடும்ல? பச்சளை மருந்து கொடுத்துருக்கோம்ல, வளைச்சுக்குவாங்கம்மா. அம்மா, அம்மா இங்க பாருமா. அம்மா, அம்மாடி பாரு, கண்ணை திறந்து பாரு. பாருமா. மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்லம்மா, நாங்க நல்லா இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலமா. நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு இருக்கிற ஒத்த ரத்த உறவு நீங்கதான். உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அம்மா, நீ யாருமா? எனக்கு தெரியலையா மாமா? தெரியலையம்மா. நான் தான் மாமா, செந்தில் மாவ. செந்தில? செந்தில் மாவடா? செந்தில் மாவடா நீ? ஆமா மாமா. சின்ன பொண்ணா உன்னை பார்த்ததுமா? இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட? ஆமா மாமா. மாமா, நீங்க மச்சானுங்க சித்தி எல்லாரும் திருவிழாக்கு வந்திருக்கிறதா செய்தி தெரிஞ்சிச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியாடா? அப்புறம் ஊருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை மாமா. என்னைய ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னைய விட மாட்டாங்க. சரி, நீங்க வெளியே வருவீங்களே, அப்போ உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போவோன்னு இந்த பக்கமா வந்தேன்னா பள்ளி சோத்துல விழுந்துருச்சு. அப்பவே சமயக்காரட்ட சொன்ன மாமா, அவர்தான் கேட்கல. மடி, அண்ணா அழாத, நான் அவளுக்கு ஒண்ணும் இல்ல. வாமா, வா. இங்க பாருங்க, இந்த பொண்ணை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நாம இத்தனை பேர் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் சாப்பிட்டு இருப்போம். இந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்துல வந்து தடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஊரே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நாம எல்லாம் நன்றி சொல்லணையா? ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குயா, அந்த பிள்ளைகிட்ட நாங்க யாரும் பேசக்கூடாதுயா. என்னையா ஊர் கட்டுப்பாடு? என்ன ஊர் கட்டுப்பாடுங்கிற? இல்ல ராமச்சந்திரா, அட, உங்க ஊர் கட்டுப்பாடை தூக்கி குப்பையில போடுங்க மாமா. அந்த பொண்ணு கட்டுப்பாடுன்னு ஒதுங்கி நின்றதா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் செத்தே போயிருப்போம். அம்மா, வேற சாப்பாடு ரெடியானதும் உன் கையால நீதான் எல்லாருக்கும் பரிமாறுற. மாமா, இது சின்ன மச்சான், அவங்க சம்சாரம். இது நடு மச்சான். ஆமா. அது பெரிய மச்சான். ஆமா. அவங்க சம்சாரம். சரியா மாமா? சரிதாம்மா, கரெக்டா சொன்னேன். மாமா, நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அரை வயிறும் குறை வயிறுமா யாரும் போக கூடாது. வயிறு நிறைய சாப்பிடணும். வள்ளிச்சித்தி, நல்லா சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறிய? நீ ஓடி ஆடி பரிமாற அழக நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சித்தி, நீங்க சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. சித்தி, நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலையோ? ஓ, உங்க மருமகனுங்களை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டிய? பெரிய மனசு சித்தி உங்களுக்கு. நல்லா சாப்பிடுங்க. என்ன மச்சான், ஆமா, எப்படி நடக்குது தொழில? அப்பா கூட தான் அப்படியே கடையில போயிட்டு. அப்படியா? படிப்ப பாதியிலே நிப்பாட்டிட்டியாமா? எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சுருன்னு சுத்திட்டு இருக்கியாமப்பா, கேள்விப்பட்டேன். ஏன் மாமா நீங்க வேற? அப்படிலாம் இல்ல மாமா. ஆமா, படிப்பு இல்லைன்னா அப்பா தொழில் தானே பார்க்க முடியும். ஏன்பா, நம்ம ஊர்ல இருந்து போற பயலங்களே நல்லா டிப் டாப்பா ஜம்முன்னு வரானுங்க. நீ என்னப்பா இப்படி வந்திருக்க? ஏன் மாமா? நீ சிட்டில இருந்து வளர்ந்த பையன், ஜம்முன்னு நல்லா எம்ஜிஆர் மாதிரி வர வேணாமா? ஆமா, இவர் பெரிய அம்பானி.
ஆளப்பாரு இப்ப கூட வீட்டுல காசு திருடிட்டு அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பான். ரொம்ப தன்னடக்கம் போலியா ராஜா. இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மாப்பிள எப்ப தனியா போட போற கடலாம்? அது சின்ன போடலாம். கண்ணு, நீ எப்படி இன்னும் உன் வீட்டுல காசு திருடி உங்க அம்மா கிட்ட கட்டையில அடி வாங்கிட்டு இருக்கியா? அவனை புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏ மாறா, வாடா இங்க. நான் அப்படியே கிளம்புறேன் மாமா. சரி மாப்பிள. ஏம்பா அடிக்கடி ஊர் பக்கம் வந்துட்டு போப்பா. சரி மாமா. சரியா? சரி ஆமா, அடிக்கடி ஊர் பக்கம் வந்து இவரையே பாரு. வாடா இங்க. மாப்பிள வந்துரு. போமா. என்னது? அது ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசிட்டு இருங்க. நீ என்னமா படிச்சிருக்க? படிப்பா? அத ஏன் கேக்குறிய மாமா? 8ஆப்பு படிச்சிட்டு இருந்தேனா, நம்ம குடும்பத்திலயும் வசதி இல்ல. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அதோட அந்த படிப்புக்கும் முழுக்கு போட்டாச்சு. அம்மா அப்பா விட்டுட்டு போன 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அத பாத்துக்கிறதுக்கு இந்த 100 நாள் வேலைன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு அப்படியே என் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன் மாமா. தனியாவா இருக்கீங்க? ஆமா. உங்களுக்கு பயம் இல்லையா? பயந்தேன். கண்ட பயலுவ கூரையில கல்ல வீசுவாங்க, வாசல்ல நின்னு எகத்தாளமா பேசுவாங்க. நான் கதவை நல்லா இருக்க சாத்திட்டு படுத்துடுறது. சொந்தம் பந்தம் தாய் புள்ளன்னு 4 பேர் இருந்தா அதெல்லாம் தட்டி கேட்கலாம். நமக்குத்தே அந்த குடுப்பனை இல்லையே, நம்மளே தானே சமாளிச்சுக்கிறனும். ஒரு தடவை அந்த மாதிரி தான் வீடேறி வந்துட்டானுங்க மாமா. அப்புறம் நான் அவனுங்க கூட மல்லு கட்டி பெரிய பிரச்சனையாகி ஊருக்காரங்க யாரும் கேட்க மாட்டேன்னு ஒதுங்கி நின்னுட்டாங்க. பிறவு போலீஸ் கேஸ்ன்னு போய் இப்ப கொஞ்சம் பயம், நம்ம பக்கம் வரமாட்டாங்க. ஏ விஜய், நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆமா, இந்த ஊர்ல 4 பேர் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாதவன்னு தண்ணியே வாங்கி குடிக்க மாட்டாங்க. இதுல என்னை யாரு கட்டிக்க போறா? அந்த ஆசையெல்லாம் இல்ல சித்தி. பக்கத்து ஊர்ல 2-3 வீடுகள்ல வீட்டு வேலை பாக்குறேன். அவிய நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு இருக்கேன். அவிய நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அம்மா, ஆ, என்ன இருந்தாலும் நீ என் மச்சானோட மக. நான் அந்த உரிமையில கேக்குறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துறியாத்தா? சொந்த பந்தம் நாங்க இருக்கும்போது வார்த்தைக்கு 100 தடவை சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. நீ வந்து எங்க வீட்டுல ஒரு ஆளா இருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.